ஒரு புறாவா காணும்னு பார்த்துட்டுண்டா இங்கே பாருங்கள், 2 பேரும் இங்கே உட்காந்துருக்கேன்னு. அதெல்லாம் பூனை பார்த்துன்னா ஈஸியாக பிடிச்சி தின்னுட்டு போயிடும். இங்கே பாருங்கள், லாஃப்ட்டு எல்லாமே அடைச்சாச்சு சரியா. ஆனால் 2 புறா மிஸ்ஸிங்னு பார்த்தா இங்கே இருக்குது பாருங்கள். இப்படிலாம் இருந்துச்சுன்னா பூனை கண்டிப்பாக பிடிக்கும் தானேங்க. பார்த்தீங்களா, இங்கே பாருங்க, இரவெல்லாம் கொட்டி போச்சு. அப்படியே இப்போவே பயத்துலாம் இருக்குது. இப்படி வச்சு பிடிச்சிடணும், இல்லாட்டி கண்டிப்பாக பூனை பிடிச்சிடும். இப்படிலாம் இருந்துச்சுன்னா என்னங்க பண்ணுறது. இங்கே பாருங்களேன், மணி இப்போ 8 மணி ஆச்சுங்க, இன்னும் அடையலை. இருந்துச்சுன்னா எப்படி தான் பிடிச்சி அடைக்கிறதுன்னு தெரில. இங்கே பாருங்களேன், எல்லாம் கொட்டி போச்சு. இதெல்லாம் கண்டிப்பாக பூனை பிடிச்சிருங்க, ஏன்னா மணி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நிலா வளைச்ச மணி 8 மணி ஆச்சுங்க, என்ன அடையலைங்க. இந்த 2 புறாக்களும் ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கு, தெரியுதா. இங்கே இருங்களே, கொண்டை ஒன்று இருக்குது, சாதா ஒன்று இருக்குது. இது எப்போ தான் அடைய போகுதுன்னு தெரில, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ தாங்க ஒரு புறா வந்து லாஃப்ட்டில் இறங்கிது. ஆக்சுவலாக நம்ம லைட்டை ஆஃப் பண்ணிடுவோம், ஏன்னா இங்கே பாருங்களேன், மணி இப்போ 8 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணலாம். இப்போ வந்து லைட் ஆஃப் பண்ண போகிறோம், தெரியுதா. லைட் ஆஃப் பண்ணால் பறவைகளுக்கு வந்து பறக்க முடியாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், பிடிக்க முடியாதுன்னு பார்க்கலாம். அப்போவும் பிடிக்க முடியாட்டி கொஞ்சம் கஷ்டம்தான். இங்கே இருங்களே நிற்கிது. ஒரு வழியாக பிடிச்சாச்சுங்க. இருங்க, லைட்டை போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. சாரி, லைட்டை கீழே விழுந்துருச்சுங்க. ஆனால் புறா ஒரு வழியாக பிடிச்சாச்சு. புறாவை பிடிச்ச வரைக்கும் ஓரளவு ஓகே. திரும்ப பிடிச்சி கூண்டுக்குள்ளே போட்டுருவோம் நம்ம. இப்போ ஒரு புறா கூண்டுக்குள்ளே பிடிச்சி போட்டாச்சு. இன்னும் ஒன்று இருக்குது, அது வரமாட்டேங்குது, ஏன்னா பிடிக்க முடியல. லைட்டு பாட்டுக்கு நின்றுட்டுருக்கு. இங்கே வருங்க, கோழி எல்லாம் கோழி கூட அடைஞ்சிருச்சுங்க இந்த புறாவை பிடிச்சி போட்டது. இப்போ ஓரளவு லைட்டு போட்டாச்சு. இப்போ ஓரளவு இந்த புறா பிடிச்சி போட்டாச்சுங்க. ஒரு புறா தான் பிடிச்சி போட்டிருக்குன்னு ஒரு புறா பிடிச்சி போட முடியல. ஸோ இதான் நீங்கள் லைவாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஓகேவா. அந்த புறா வந்து ஒரு புறா மட்டும்தான் பிடிச்சி போட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்களா, ஒரே ஒரு புறா மட்டும் தான் பிடிச்சி போட்டிருக்கு, இன்னொரு புறா பிடிச்சி போட முடியல. ஸோ நம்ம அதை லாக் பண்ணிடுவோம், ஓகேவா.